ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்து அதில் நான் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக உப்பு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவான். அடுத்ததாக ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவான். மாஜரின் சேர்த்துக்கொள்ளுவாம். அடுத்ததாக சீனி சேர்த்துக்கொள்ளுவாம். இளஞ்சூடான தண்ணி சேர்த்துக்கொள்ளுவாம். நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுவாம். மாவை நல்லா குழச்சி எடுத்து ஒரு 2 மணித்தியாலம் நல்லா ஊற விடுவாம். இப்போ நல்லா ஊறி பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவை எடுத்து நல்லா திருப்பி ஒருக்கா குழச்சி எடுத்துக்கொள்ளுவாம். இப்போ மாவை ஒரு பான் ரேக்கி மாற்றிக்கொள்ளுவாம். இந்த மாவை ஒரு 40 நிமிடம் நல்லா ஊற விடுவாம். மா தயாராகிட்டு இப்போ அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவாம்.